வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம் வணக்கம். சார் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு அப்டின்னே சொல்லலாம். இப்போ கோல்டு மார்க்கெட்ல கோல்டோட சினாரியோ என்ன சார்? மேடம் கோல்டு இன்னுமே கன்சல்டேஷன் டூல்ல தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோல்டு ஒரு மிகப்பெரிய ரேலியை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அதுல ப்ராஃபிட் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான். பட் இந்த குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லை. முக்கியமா நம்ம இந்த ஈரான் யூஎஸோட இஷ்யூஸை பேசலாம். இது மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால கோல்டோட விலை இறங்காம அதே இடத்துல தாக்கி பிடிச்சிட்டு இருக்கே தவிர யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நேரத்துல கோல்டுல ஆல்ரெடி ரேலி கம்ப்ளீட் இருக்கிறதுனால ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு டிஃபால்ட்டா. சப்போஸ் இப்போ யாராவது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா லாங் டைமுக்கு வேணா நீங்க பிளான் பண்ணலாமே தவிர ஷார்ட் டைமுக்கு எதுவும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. கோல்டு இஸ் கன்சால்டேஷன் ஜோன். வார் நடக்கிற வரைக்கும் பெரிய அளவில் இறங்காமல் இருக்குமே தவிர கேரும் அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாகவும் கிடையாது. சார் அதே மாதிரி இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால க்ரூட் ஆயில் தான் நிறைய இம்பாக்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல க்ரூட் ஆயிலோட பிரைஸா இருக்கட்டும். ஸோ க்ரூட் ஆயிலோடைய சினாரியோ என்ன சார்? இல்ல ஆக்சுவலா இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லயே இப்போ டாப் ப்ராடக்ட் அல்லது அதிகமா ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னா இந்த க்ரூட் ஆயில் தான். இப்போ ஆல்ரெடி இன்னத்த வேல்யூ பாத்தீங்கன்னாலே $100 மேல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஹார்மோன் ஜலசந்தி வழியா இன்னைக்கு எந்த ஒரு கப்பல்களுமே இன்னைக்கு இன்னத்த தேதி எந்த ஒரு போக்குவரத்துமே இல்லை. உலக அளவுல எனர்ஜி கிரைசிஸ் வரும் அப்படிங்கிறது ஐஎம்எஃப் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல க்ரூட் ஆயிலுடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து ஹையாத்தான் இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஹார்மோன் ஜலசந்தி ஓப்பன் ஆகி யூஎஸ்டைய பிளாக்கெட் ஓப்பன் ஆகி அந்த வழியா கப்பல் போக்குவரத்து சீரமைகிற வரைக்கும் அதுக்கான உறுதி கிடைக்கிற வரைக்கும் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிரமமான ஒரு ப்ராசஸ் தான் மேடம். ஒன்று ஒட்டுமொத்த உலகமும் ரினியூவல் எனர்ஜி நோக்கி மாறணும். பட் அதுக்கு முன்னா பல காலம் பிடிக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு $100 மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அன்லஸ் அதர்வைஸ் அமைதி உடன்படிக்கை ஒப்பந்தம் சைன் ஆகாத வாய்ப்பு. சரி, இன்னைக்கு ஏப்ரல் 22 இன்னைக்கு மார்க்கெட்ல அதாவது குறிப்பா நம்மளுடைய நிஃப்டியா இருக்கட்டும் சென்சஸா இருக்கட்டும் எப்படி சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு? ஓகே, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு 2-3 பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எதிர்த்து வந்துச்சு. மார்க்கெட் ஓவராலா இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து ஹார்மோன் ஜலசந்தி ஓப்பன் ஆகுமா ஓப்பன் ஆகாதா அப்படிங்கிறதான். பட் ஹார்மோன் ஜலசந்தி இன்னும் ஓப்பன் ஆகாம இருக்கிறதுனால மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. பட் கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாலுமே இந்த கம்ப் வந்து சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்ததுனால அது ஒரு பெரிய சப்போர்ட்டா மார்க்கெட்டுக்கு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வார் மேற்கொண்டு எக்ஸ்கலேட் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால நம்மளுடைய சப்போர்ட்டான 24,332 மார்க்கெட் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. புல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸுமே அந்த சப்போர்ட்டுக்கு மேலதான் இருக்கு. அதாவது ஓவராலா மார்க்கெட்டை பார்த்தோம்னா ஒரு பிளாட் டு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் மேலே ஏறல நிறைய கடன்கள் இருக்கு. அதே நேரத்துல வார் எக்ஸ்கலேட் ஆகாது அல்லது பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற கான்பிடன்ட் இதுவுமே மார்க்கெட்ல இருக்கிறதுனால மார்க்கெட்டோடைய பாலுமே பெருசா இல்லை. ஸோ இது ஒரு பிளாட் டு நெகட்டிவ் ஜோன்ல மார்க்கெட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய 24,282 அப்புறம் 24,062 இது மாதிரியான சப்போர்ட்டுகளை பிரேக் கொடுச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு டெக்னிக்கல் ஃபால்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா வார் சம்பந்தமான ஏதாவது நல்ல நியூஸ் அது ஹார்மோன் ஓப்பன் பண்ற நியூஸ் வந்தா தான் பாக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த சீஸ் ஃபயருடைய நேத்து நம்ம பேசணும் 24 ஹவர்ஸ் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ட்ரம்ப் அவர்களும் வந்து இந்த சீஸ் ஃபயரை டேட் இல்லாம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் வரும் சார்? முதல்ல சீஸ் ஃபயரை டேட் சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து ட்ரம்ப்போடைய ராஜதந்திரம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 5 நாள் அல்லது 2 நாள் சீஸ் ஃபயர் ஏதாவது டேட் சொல்லி அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அது மிகப்பெரிய ப்ரெஷரை ட்ரம்ப் மேல கொண்டு வந்திருக்கும். ஏன்னா அது அந்த சீஸ் ஃபயர் அந்த டேட்டுக்குள்ள பேசுறதுக்கு ஈரான் சம்மதிக்கணும். அப்படி சம்மதிக்காத பட்சத்துல அது ட்ரம்ப்போட தோல்வியா பார்க்கப்படும். அது ட்ரம்ப்புக்கு பெரிய ப்ரெஷர் கொடுக்கும். விட்ட மெலசின்ஸ்ல யூஎஸ்ல இருக்கு. ஸோ அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு எண்ட் டேட் கொடுக்காம சீஸ் ஃபயரை 19 அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ என்னன்னா இந்த நாளுக்குள்ள இல்லை இந்த தேதிக்குள்ள அவர் ட்ரம்ப் வந்து புஷ் பண்ணி ஈரான் கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிற கட்டாயத்துல அவர் இல்லை. மற்றபடி அவருடைய ப்ரெஷர் கம்மி பண்றதுக்காகத்தான் அவர் டேட் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த சீஸ் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் அவர் ட்ரம்ப் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு பெருமளவுல மார்க்கெட் சரிவு வந்து தப்பிச்சிருக்கு. ஏன்னா இன்னுமே வார எக்ஸ்கலேட் பண்ண அவர் விரும்பல அல்லது பேச்சுவார்த்தைக்கு ஒரு தயாரத்தா இருக்காரு அப்படிங்கிறது காட்டுதுங்க சார். அது மாதிரி இந்த என்எஸ்சி ஐபிஓ இஷ்யூ வந்து இப்போ நிறைய பேசப்பட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். இல்ல ஆக்சுவலா வந்து என்எஸ்சியோட ஐபிஓ 10 வருஷத்தை கனவு. அது நிறைய பேர் அன்லிஸ்டட் ஸ்டாக்ல வாங்கி வச்சுட்டு இன்னுமே
அது என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளிய வர முடியாம இருக்காங்க. ஸோ இது வந்து பழைய பிரச்சனை தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோலொகேஷன் ஸ்கேமு, அந்த புரோக்கர்களுக்கு வந்து சில புரோக்கர்களுக்கு வந்து என்எஸ்சியோட பாஸ்ட் சர்வர் ஆக்சஸ குடுத்ததுல நடந்த அந்த பிரச்சனைகள் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்தோட முடிவு. அதாவது அந்த ஸ்கேம்ல கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் இல்லீகலா ஏர்னிங் பண்ணதா நமக்கு அலோகேஷன்ஸ் இருக்கு. செபி அதை விசாரிச்சு கடைசியா ஃபைன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 1800 கோடி ரூபாயை கட்ட சொல்றாங்க. இப்போ கடைசியா வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கடைசியா வந்திருக்கக்கூடிய கிளைம்ஸ் என்னன்னா 1800 கோடி ரூபாய் ஃபைனை வந்து என்எஸ்சி வந்து செபிக்கு கட்டிட்டாங்கன்னா செபி என்ஓசி கொடுத்துருவாங்க. என்ஓசி வாங்கிட்டா என்எஸ்சியோட ஐபிஓ மார்க்கெட்ல ரிலீஸ் ஆயிடும். டிசம்பருக்குள்ள ஐபிஓ வருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இது வந்து பல வருஷமா எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஒரு முடிவை நோக்கி வந்திருக்கு. இதுக்கப்புறம் பெரிய இந்த பிரச்சனை எக்ஸ்டேட் ஆகாது அப்படின்னு நினைக்கினா 1800 கோடி ரூபாய் ஃபைனை அநேகமா ஒரு வாரத்துல என்எஸ்சி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும். கட்டி என்ஓசி வாங்கிட்டாங்கன்னா டிசம்பர்ல நம்ம என்எஸ்சி ஸ்டாக்கு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறத பார்த்தோம் நம்ம. சார் அதே மாதிரி இந்த சீஸ்ஃபயர்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாலுமே வந்து அட்டாக்ஸ் என்னமோ வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் இப்போ நம்ம வந்து நியூஸ் பார்க்குறப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கிராஸ் பண்ண 2 ஷிப்ஸை வந்து இப்போது ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து இந்த சீஸ்ஃபயர்லாம் வந்து அவ்வளோவா ஃபாலோ பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரான் எந்த ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு இருக்காங்க சார்? ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து வார் தொடங்கி 2வது நாள்லயே ஒரு தவறுது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில இப்போ நிறைய பவர் சென்டர்ஸ் வந்து ஈரான்ல கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த நாட்டுடைய சபாநாயகர், இன்னொரு பக்கம் ஆர்மின்னு நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய தகவல். நம்ம நேரில் போய் பார்க்க போறது இல்லை. பட் இதை ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், உடனடியா ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு கொடுத்து சமாதானமா போய் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதும், இன்னொரு தரப்பினர் வந்து ஆல்ரெடி 2 தடவை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி யூஎஸ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தாக்குதலையே அந்த ஆரம்பிச்சாங்க. யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 160 பக்க அக்ரிமெண்ட் ஒப்பாமா கூட ஈரான் சைன் பண்ண அக்ரிமெண்ட் வந்து ஒரே நிமிஷத்துல கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால மிகப்பெரிய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. யுஎஸ் நம்பி பேச்சுவார்த்தைக்கு போலாமா அப்படிங்கிறது இன்னொரு தப்புமான ஒரு பிரதமான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். பட் 4% பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரே ஒரு ஆள் தான் வெளியே பேசிட்டு இருக்காரு. முக்கால்வாசி அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பேசுறது தான் வெளியே ஃபோக்கஸ் இருக்கு. சரி, இந்த சூழ்நிலையில ஈரானுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, முதல்ல யுஎஸ் உடைய பிளாக்கெட்டை அவங்க ரிமூவ் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயமா இங்க பார்க்கக்கூடாது. ஏன்னா யுஎஸ் உடைய பிளாக்கெட் வந்து ஈரானுக்கு வரக்கூடிய எல்லா கப்பல்களையும் தவிர்த்து ஈரான் வந்து எந்த கப்பலும் வெளியே போகாமல் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய டைம்ல ஹார்முஸ் ஜலசந்தி தங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தா தான் இந்த பேச்சுவார்த்தை தனக்கு சாதகமா முடியும் அப்படின்னு ஈரான் நம்புது. அதனாலதான் ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க ட்ரை பண்ணுது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியா இன்னைக்கு 2 கப்பல்கள் 3 கப்பல்கள் பாஸ் ஆக ட்ரை பண்ணுச்சு. அதுல 2 கப்பல்கள் மேல சின்ன டேமேஜோட எஸ்கேப் ஆனதாகவும், ஒரு கப்பல்ல டேமேஜ் ஆனதாகவும் சொல்றாங்க. ராக்கெட் அந்த கன்ஃபயர் மூலியமா தாக்குதல் நடத்துவதா சொல்றாங்க. இது ஹார்முஸ் ஜலசந்தி வழியா எங்களோட அனுமதி இல்லாம இந்த கப்பல் கடந்து வந்துச்சு. நாங்க பாணி கொடுத்து அவங்க கேட்கல. ஹார்முஸ் ஜலசந்தி இப்போ எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது ஈரான் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடி. ஆனா இது ஒரு நிரந்தரமான முடிவா இருக்கணும். பேச்சுவார்த்தை முடிவு வரைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கும், பேச்சுவார்த்தை டைம்ல வழக்கம் போல அவங்களோட யுரேனியம் இஷ்யூ, அப்புறம் வந்து ஹார்முஸ் ஜலசந்தியோடைய டோல் பிரச்சனை, சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்றது, இன்டர்நேஷனல் ஃபண்டுக்கான ஆக்சஸ் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் பேசக்கூடிய விஷயம். பட் பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கே யுஎஸ் உடைய பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஈரானுக்கு முக்கியமான நிபந்தனையா பேச்சுவார்த்தை வர்றதுக்கே. அப்படி பண்ணினாங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்தி ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஈரானுடைய ஸ்டாண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.